இது வந்து சிகப்பெண்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். போதையோட சம்மந்தப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையும் சரி பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அவருடைய இந்த எஃபர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். சிங்கப்பெண்கிறது வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ல ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டெப். அதை நாம பாராட்டக்கூடிய இதற்கு எல்லாத்துக்கும் நொட்டிச்சாக்கு சொல்லிக்கிறது சரியா. எல்லாத்தையும் ஆந்திரா கூட்டு போறோம்னு சொல்லி நாங்க லேண்டை ஃப்ரீயா கொடுப்போம், தனியை ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சாரம் ஈடுபடாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு ஊழல், 2வது பெண்கள் பாதுகாப்பு. இதை மையமா வச்சுதான் தமிழகத்தினுடைய தேர்தல்ல விஜய் அவர்கள் முன்னெடுத்து எலெக்ஷன்ல அவருடைய மெயின் 2 முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் 30வது நாள் கரெக்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நேற்று அதற்கான முதல் நடவடிக்கையும் பலமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எஸ்பிகளுக்கு டைரக்டா எஸ்பி ரிப்போர்ட் பண்ற ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுமே 3 போலீஸ் ஆபீசரோட போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ரோந்து போற ஒரு சிஸ்டமா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் சிஎம் சொன்னது மாதிரி இது வந்து சிகப்பெண்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லாங் வே டு கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற கல்ச்சர், நம்முடைய ட்ரக்கா இருக்கட்டும், காட்டலா இருக்கட்டும், மற்ற பல விஷயங்களை சேர்த்து வரணும். அதற்கான முதல் முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்புக்கு நம்ம எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏனென்றால் இதை வந்து ஸ்பெசிபிக்கா அந்த டைரக்ஷனை எடுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட காலத்துல ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்காரு. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு ப்ரையாரிட்டி. பெண்கள் பாதுகாப்புங்கிறது நம்ம சகோதரிகளுடைய பாதுகாப்புங்கிறது நம்முடைய கவர்மெண்டோட ப்ரையாரிட்டின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறதும் அதற்கான ஆக்ஷனபிள்ஸையும் அவர் காட்டியிருக்க வேகமும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2500 புது ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். விமன் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இதுல ரெக்ரூட் ஆவாங்க அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இதை பொறுத்த மட்டும் ப்ரிவென்ஷனும் ஒரு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கான எஃபர்ட்டா பார்க்கிறோம். பட் இதோட சேர்ந்து பல எஃபர்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு. அது அவர் சொன்னது மாதிரி பல வருடங்களாக ராட்டடான ஒரு சிஸ்டத்தை வந்து சரி பண்றதுங்கிறதோ, அதே மாதிரி போதையோட சம்மந்தப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையும் சரி பண்றதுங்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்து அவருடைய இந்த எஃபர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோல வந்து ஏஐ வீடியோல வந்து தமிழ் எழுத்துக்கள் பிழையா இருக்கு சோசியல் மீடியால அது பெரிய. அதாவது எந்த ஒரு முன்னெடுப்புக்குமே 2 பக்கம் இருக்கும். பாக்குற பார்வையை பொறுத்து இருக்கு. அக்கா வானதி அக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை வந்து குறை கண்டுபிடிச்ச பார்வையா இருக்கலாம். பெண்கள் பாதுகாப்பினுடைய முதல் படியா நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்காம ஏஐல எந்த மிஸ்டேக் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அது இருக்கு சொல்றது வந்து குற்றம் சொல்லுவதற்காக சொல்லுவது. மொத்தத்துல வந்து சிங்கப்பெண்கிறது வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ல ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டெப். அதை நாம பாராட்டக்கூடிய இதற்கு எல்லாத்துக்கும் நொட்டிச்சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்கு. அரசு கேட்புல செய்தி சேனல் முடக்கப்பட்டிருக்குன்னு பல்வேறு தலைவர்கள் கண்டனம். செய்தி ஒளிபரப்ப போறதுனால முடக்கப்படுதுன்னு தலைவர்கள் கண்டனம். என்னை பொறுத்தவரைக்கும் பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பழைய அரசுகள்ல செய்த எந்த ஒரு இது மாதிரி ஒரு மிரட்டல்களோ உருட்டல்களையோ இருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு வச்சிருக்காங்க. பழைய செய்த தவறுகள் தொடராத நினைக்கிறேன். இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போறதற்கான வாய்ப்பு இல்லை. இதை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் மட்டும் செஞ்சிருக்கலாம். அது சரி செய்யப்படும். முதல்ல பெருந்தன்மையா 6 மாசம் வரைக்கும் நாங்க பேச மாட்டோம். 100 நாள் 6 மாசம் வரைக்கும் இந்த அரசுக்கு எதுவும் வராதுன்னு போட்டாங்க. நம்மளும் உண்மையிலேயே பெருந்தன்மையா தான் இருக்காங்க போல நினைச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பெருந்தன்மைக்கு விலை என்னன்னு. இப்ப நீங்க சொல்றதும் அடுத்தது வருது. உண்மையிலேயே பெருந்தன்மையா இருந்தோம்னா உண்மையிலேயே பெருந்தன்மையா இருக்கணும். இல்லாட்டினா முதல் நாளே நாங்க அடிச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இருக்கணும். 2க்கு நடுவுல ஒரு பக்கம் வேற வேஷம், இன்னொரு பக்கம் இன்னொரு எஃபர்ட்டுங்கிறது வந்து சரியா இருக்காது.
மக்களை பொறுத்த மட்டும் ரொம்ப அறிவாளிகள். அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுல இப்ப சீரியலை விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால இது மாதிரி தவறுகள்லாம் இனிமே நடக்காம பாத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய ஆந்திரா சைடு இப்ப போகுதுன்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான பிரச்சாரம். இது வந்து ஆந்திராவுக்கு போகுதுங்கிறது வந்து பழைய சிஸ்டத்துல இருந்து தொடர்ந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாள்ல என்ன புதுசா போயிருச்சுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வீக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது. தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சில கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது பல அரசுகளா இது ஆர் வெங்கட்ராமன் காலத்துல இருந்து தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனை நோக்கி ஒரு ஹியூமன் அப்ரோச்சோட மனித வாழ்வியல்ல வந்து விவசாயத்தையும் அழிச்சிடாம ஒரு தொழில வளர்க்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்தினுடைய மாடல்ங்கிறது வந்து விவசாயத்தை காவு கொடுத்துட்டு வெறும் தொழில் செய்யறது மட்டும் தொழிலாளர்களுக்கு மட்டும் லேண்டை கொடுத்த ஒரு மாடல். அந்த மாடல்ல இருந்து மாறின மாடல் இந்த மாடல். நம்முடைய சிப்காட் மாடலா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான மாடல். அதனால இணைய பொறுத்த வரைக்கும் இது ஆந்திராவுக்கு எந்த தொழில் வந்து போறாலும் சரி, அது வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா தட்டி பறிச்சுட்டு போயிருச்சுங்கிற ஒரு சிம்பிளா ஆந்திரா அரசியல்வாதிகள் உருவாக்குறாங்க. அதுவும் குறிப்பா திரு சந்திரபாபு நாயுடுடைய அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் ஆந்திரா கூட்டு போறோம்னு சொல்லி நாங்க லேண்டை ஃப்ரீயா கொடுக்குறோம், தண்ணியை ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சாரம் ஈடுபடாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எது பெஸ்டோ நீங்க வந்து அதை தமிழ்நாடு சூஸ் பண்ணுது, எது லெஃப்ட் அவுட்டோ அதை ஆந்திரா பிக்கப் பண்ணுது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் சிவபிரந்தன் இருக்கார். அவருடைய பணி தொடருது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவருடைய செயல்பாடு தொடருது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இந்த முடிவுகள்லாம் எடுக்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. அதுல எதுவுமே அவர் சிறப்பா செயலாற்றி வர்றாரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்கள் தான் இதெல்லாம் தமிழக கூட்டணியில வந்து திமுக முக்கிய கட்சி வெளியேறி இருக்கு. கூட்டணி மேலும் வந்து தாவேகா வந்து இந்தியா கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. 25 கட்சிகள் உள்ளது இந்தியா கூட்டணி. 2024க்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாகும் போது இந்தியா கூட்டணியில என்ன முடிவு பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி, டெல்லியில மோடி அமித்ஷா RSSக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்ப வந்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து வந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்துட்டோம். 24க்கு அப்புறம் வர்ற கட்சிக்கெல்லாம் எம்பி தேவைப்படுது. யாரெல்லாம் எம்பி வச்சிருக்காங்களோ அவங்கள இந்தியா கூட்டணியில சேர்த்துக்கலாம். இந்தியா எம்பி வச்சிருக்கவங்க கூட சில பேர் என்னன்னா, இந்தியா கூட்டணி எங்களுக்கு பிடிக்கல, உங்க மகன் பிடிக்கல, நீங்க பேசுனது பிடிக்கல, நீங்க எடுக்கிற நிலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிடுறாங்க. ஆம் ஆத்மி கட்சி போயிருச்சு, மற்ற கட்சிகளும் சில கட்சிகளும் போயிருச்சு. அதனால என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை 25 கட்சிகள் இருக்கு. நாங்க இந்தியா கூட்டணிங்கிறது RSS அமித்ஷா மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணி, எம்பிக்கள் இருக்க கட்சி. அடுத்த கேள்விக்கு வந்தீங்கன்னா, தாவேகாவை பொறுத்த மட்டும் எப்பொழுது தாவேகாவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவார்களோ அவர்களுக்கு அப்பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். எங்களை பொறுத்த மட்டும் தாவேகாவோடு கூட்டணி தமிழ்நாட்டில் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, IOMலுக்கு அந்த கூட்டணியில இருக்கோம். இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பலமான கூட்டணியா இருக்கு. அரசாங்கத்துல இருக்கோம். தாவேகாவுடைய தலைமையில இருக்கிற அரசாங்கத்துல காங்கிரஸ் கட்சியும் IOMலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். வெளியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தருது. எங்கள்கிட்ட ஒரு குழப்பமும் இல்ல. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லிக்குள்ள கூட்டணி. சென்னையில நாங்க தாவேகா கூட்டணியில அதுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியில வந்து மாநிலத்துக்கு மாநிலம் நீங்க வித்தியாசமான நிலையை எடுத்துக்கலாம். டெல்லியில நீங்க RSSையும் அமித்ஷாவையும் எதிர்த்திருக்கீங்களா, மோடியை எதிர்த்திருக்கீங்களா, தான் இந்தியா கூட்டணி. இந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு போதும், ஈஸியா புரிஞ்சுக்கிட்டலாம் இந்தியா கூட்டணியை. பக்கத்துல இருக்க கேரளால காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் அடிச்சுக்கிடுவோம். ஆனா டெல்லியில பாத்தீங்கன்னா எங்களை பத்தியே குறை சொல்லி எங்களோட உட்கார்ந்துருக்கும் போது எங்களை காங்கிரஸ் கட்சி அதை பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுன்னு குறை சொல்லுவாங்க. அதையும் பொறுமையா கேட்டுக்கிடுவாங்க எங்க தலைவர்கள். பொறுமையா கேட்டுக்கிட்டு பதில் வந்து பொறுமையா சொல்லுவாங்க. ஜனநாயகபூர்வமான அமைப்பு இந்தியா கூட்டணி. இதுல வந்து எந்த ஒரு யாரையும் அவமானப்படுத்துறதோ, யாருக்கு மரியாதை கொடுக்காம போறதோ, யாரை வந்து நீ பேசக்கூடாது நான் பேசக்கூடாது சொல்றதோ, இல்ல கூட்டமே கூட்டாம இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. அடுத்து 2 மாசத்துக்கு கழிச்சு ஹைதராபாத்ல கூட்டம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா கூட்டணியை பலமான கூட்டணி ஆக்கணுங்கிறது ராகுல் காந்தியுடைய எண்ணம். செல்வி மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை மட்டும் நடுவில் இந்தியா கூட்டணியில அவர் வந்து ஒத்துழைக்காதனால இந்த இந்தியா கூட்டணியை கூட்டாம இருந்தாங்க. இப்ப அவங்களே வந்து இந்தியா கூட்டணி கூட்டணும்
பாஜக, RSS, மோடி எதிர்ப்பா இந்தியா கூட்டணி பலமா ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறது. எங்களுடைய சட்டைங்கிறது எப்பொழுதுமே RSS எதிர்ப்பான சட்டை, காங்கிரஸ் எதிர்ப்பான அந்த சட்டை தொடரும். தமிழகத்துல மின்சாரத்துறை அமைச்சர் ரெப்ரசென்ட் பண்ற அந்த தொகுதியில இருந்து பேசிட்டு இருக்கோம். அவருக்கு இதை பத்தி தெளிவா அடிக்கடி உங்கள்கிட்ட வாரம் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. மின் வெட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா சில இடங்கள்ல நடக்கிறதாகவும் அதற்காக சில சாட்சிகளையும் காட்சிகளையும் சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கூட எடுப்பாங்களா யாரும்? இவ்வளவு வன்மத்தோட திரிவாங்களா பதவி போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. பொதுமக்களை துன்புறுத்தி எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு லாபத்தையும் கிடைக்காது. இப்பொழுது உண்மை வந்துதான் ஆகும். எல்லா இடத்துலயும் சிசிடிவி போட்டு வச்சிருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்கள், வாய்ப்பை இழந்தவர்கள் செய்யக்கூடாது. மக்களை பிரச்சனைகளை வச்சு அவர்கள் வந்து ஆளுங்கட்சியை அவமானப்படுத்துவதற்கான இந்த முயற்சி என்பது அவர்கள் நிறுத்திக் கொள்ளணும். நிறுத்திக்கிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் ஏதாவது ஒரு மரியாதையா இருக்கும். இல்லைன்னா இன்னும் மக்கள்கிட்ட கோவம் தான் வரும். சரியா?